அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் 9வது பாடம் கரிகாலன் கட்டிய கல்லணை இந்த வீடியோவில் பார்ப்போம். கரிகால் சோழன் மூவேந்தர்களில் நம்ம ஏற்கனவே சோழ மன்னர்களில் பார்த்துருக்கோம். கரிகால் பெருவளத்தான். கரிகாலன் கட்டிய கல்லணையை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுப்பில் திருச்சியில் உள்ள தன் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர். மாமாவும் அதற்கு இசைந்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு கல்லணைக்கு செல்கிறார். கனிமொழியும் மணிமொழியும் ஃபஸ்ட் டைம் லீவில் தன்னோட திருச்சியில் இருக்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கல்லணையை பார்க்க மாமாவோட குடும்பத்தோடு போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது மணிமொழி கேட்குறா, எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா. அடுத்து கனிமொழியும் சொல்கிறா, எனக்கும் தான். ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கமிலனும் வருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. 2 பேருக்கும் மணிமொழி கனிமொழி இருவருக்கும் கல்லணையை பார்க்க போகிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி மாமாட்ட சொல்லிட்டு வராங்க. அடுத்து அத்தை சொல்கிறாங்க, நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கி விட்டோம். கல்லணைக்கிட்ட வந்துட்டாங்க. மாமா சொல்கிறது, வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம். அடுத்து கனிமொழி சொல்கிறா, மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அதற்கு மாமா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணை. கரிகாலன் என்ற மன்னன் கட்டிய கல்லணை ஆகும். அடுத்து மணிமொழி கேட்குறா, கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா. உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள். அதற்குள் அத்தை கூறுகிறார், எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன் கேளுங்கள். சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும். அத்தை சொல்கிறாங்க, சோழ அரசர்களில் மிக முக்கியமான அரசர் கரிகால் பெருவளத்தான். இவரோட இயற்பெயர் வளவன் என்பதாகும். அடுத்து கனிமொழி கேட்குறா, இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? அந்த கேள்விக்கு மாமா விடை கூறுகிறார், கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. தீ விபத்து என்பது போரில் எதிர்நாட்டு மன்னர்கள் இவரை போரில் தோற்கடி சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைத்து தீ மூட்டினர். அந்த தீயிலிருந்து தப்பிக்கும் பொழுது இவரது கால் கருகிவிட்டது. அதனால் இவருக்கு கரிகாலன் என்ற பெயர் விளங்கியது. அடுத்து மணிமொழி கேட்கிறாள், கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா. மாமா கூறுகிறார், சரி கூறுகிறேன். எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இது பழந்தமிழரின் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. மணிமொழியின் கேள்விக்கு மாமா பதில் கூறினார். இந்த அணை தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும், இது மிக பழமையான ஒரே அணை. நீர்ப்பாசன திட்டத்திற்காக இந்த அணை பயன்படுத்தப்படுகிறது. இதோட அடித்தளம் மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இந்த அணையின் கட்டுமான பணி தொழில்நுட்பத்திற்கு ஒரு சான்றாக அமையும். வியத்தகு சாதனையாக உள்ளது என்று மாமா விளக்கம் கூறினார். இந்த அணை வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை என்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார். மேலும் இலங்கையின் மீது படையெடுத்து சென்று அங்கு சிறைப்பிடிக்கப்பட்ட போர் கைதிகளை கொண்டு அவர்களை வைத்தே காவிரியின் மீது கல்லணையை கட்டினார். இந்த அணை 2000 ஆண்டுகள் ஆகியும் கல்லணை இன்றும் கரிகாலனின் புகழ்பாடும் வண்ணம் மிக கம்பீரமாக காவிரி ஆற்றங்கரையில் காட்சியளிக்கின்றது. இந்த அணை கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டதால் மிகவும் உறுதியானதாக உள்ளது. மாமா கூறிய விளக்கத்தை கேட்டு மணிமொழி, ஓ அப்படியா மாமா? மாமா கூறினார், ஆம், காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மக்கள் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கோடை காலத்தில் நீர் பற்றாக்குறை, மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு. மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை தடுக்க
நாம் ஆற்றின் மீது அணையை கட்ட வேண்டும். நீரை சேமித்து வைக்க இதுவே சிறந்த வழி. இந்த நீரை சேமித்து வைப்பதன் மூலம் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறையை நாம் தவிர்க்கலாம். இதை அப்போதே மன்னர்கள் யோசித்து ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டினார்கள். மணிமொழி கேட்டால், அப்போதே இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இருந்ததா மாமா? மாமா கூறினார், இல்லை அம்மா, இது கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். இது பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் உறுதியோடு நிற்கிறது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. அந்த காலத்தில் இரும்பு சிமெண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு கலவை தான். இந்த சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி இரு பாறைகளை ஒட்ட வைத்து அணையை கட்டினார்கள். அதனால தான் இந்த அணை உறுதியோடு நிற்கிறது. தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாகவும் அமைகிறது. அடுத்து கபிலன், இதோ இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள். அங்கே உள்ள கல்வெட்டை அனைவரும் படிக்கின்றனர். மாமா கூறுகிறார், இவ்வணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி இவ்வாறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன. இது விவசாய பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும். அனைவரும் கல்வெட்டை படித்தனர். அதற்குள் அத்தை, மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன். மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் வாருங்கள் என்று அழைத்தார். கனிமொழி, கல்லணை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம். மணிமொழி, கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும். அனைவரும் மதிய உணவை உண்டுவிட்டு கல்லணையை பற்றி சிறிது நேரம் உரையாடி பின் வீட்டிற்கு சென்றனர். இந்த பாடத்தை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாசிங்க. தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் இந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை